முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது. விரைவில் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறார். பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான்குமார் சுமார் 30 ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா, கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி MP ஆகியோரின் ஆசியும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்றுத் தேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சராகிறார். பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுதே மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார். அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார். தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றி வாகை சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்ற பஞ்ச் டயலாக் போல 4 வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது. சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது. விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்ற முழக்கம் புதுச்சேரியின் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்ப போகிறது. அமெரிக்காவிற்கு ட்ரம்ப், ரஷ்யாவுக்கு புடின், இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்கே உரிய முத்திரையுடன் பதித்து இருக்கிறார். ஃபேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக TMT ராட் பொருட்களை தருகின்றோம் என்ற விளம்பரத்தை புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சேதுராமன் என்பவர் பார்த்து நம்பி தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே GST எண் மற்றும் வங்கி கணக்குகள் இருந்ததால் 30,97,000 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். 4 நாட்கள் ஆகியும் தொலைபேசி எண் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். முதற்கட்ட விசாரணையில் வைசாக் ஸ்டீல் நிறுவனத்தின் உண்மையான ஃபேஸ்புக் பேஜ் இல்லை என்பதும் இணையவழி மோசடிக்காரர்களின் வேலை என்பதும் தெரியவர இணையவழி காவல் நிலையத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் ஆதாரம் மற்றும் தகவல்களை திரட்டி விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையில் கண்டுபிடித்த தகவல்களை தனிப்படை போலீசார் கடந்த மாதம் 20ஆம் தேதி மத்திய பிரதேசம் விரைந்தனர். அங்கு விசாரித்து பல்வேறு தகவல்களை திரட்டியதில் குற்றவாளிகள் ஜார்க்கண்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. பின்னர் தனிப்படை போலீசார் ஜார்க்கண்ட் விரைந்தனர். அங்கு மேற்கொண்ட விசாரணையில் குற்றவாளி பீகார் சென்றது தெரிய வந்தது. உடனே தனிப்படை பீகார் இந்த மாதம் 23ஆம் தேதி பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் சென்று இந்த மோசடியில் ஈடுபட்ட கும்பலை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து கைது செய்தனர். பீகாரை சேர்ந்த ராகுல் குமார் சிங், உத்தம் விஷால் குமார், ராய்சன் குமார், அபிஷேக் குமார், தயானந்த் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அங்கே விசாரணை மேற்கொண்டதில் 40க்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள், லேப்டாப், டேப் மற்றும் 34 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் DIG சத்யசுந்தரம், SSP, SP மற்றும் சைபர் கிரைம் போலீசாருக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்தனர். ஆகஸ்ட் மாதம் நம்ம புதுச்சேரி சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. சேதுராமன்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு அவருக்கு ஸ்டீல் பிஸ்னஸ்ஸு. ஸோ அவர் ஃபேஸ்புக்கில் என்னன்னாக்கா ஒரு வைசாக் ஸ்டீல் ஒரு 10% தள்ளுபடியில் மொத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் இருந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு என்ன பண்ணாருனாக்கா அதுக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஒரு 30 லட்ச ரூபா 31 லட்ச ரூபா பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணார். ஒரு 4 நாள் ஆகி டெலிவரி வரல. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் திருப்பி காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது காண்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் அவருக்கு டவுட்டாக வந்தது நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் சைபரில் கொடுத்தாங்க. போன மாதம் ஆகஸ்ட்டில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ஃபர்தராக அதில் இன்வெஸ்டிகேஷன் நம்ம SP சைபர், இன்ஸ்பெக்டர் சைபர்ஸு, அவங்க சைபர் ஸ்டாஃப், இவங்க SSP சைபர் அவங்க தலைமையில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான்
அவங்க ஃபர்தராக ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஃபர்தராக வந்து யூஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐஎம்ஏ சர்ச் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணும்போது ஃபர்தராக எந்த யூஸுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக நம்ம எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு க்ளூ வந்து இந்த வருஷம் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கிடச்சிது. அந்த க்ளூவை வச்சு நம்ம டீம் வந்து ஃபஸ்ட்டு ஜார்க்கண்ட் விசிட் பண்ணாங்க. இப்போ ஜார்க்கண்ட் போயிட்டு அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. திருப்பி இன்னும் கொஞ்சம் க்ளூவை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ரைடு வந்து யூபியில் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அந்த இன்ஃபர்மேஷனை ஃபர்தராக டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ ஒரு 4 days முன்னாடி நம்ம பீகாரில் போட்டு ஒரு ரைடு கண்டக்ட் பண்ணி ஒரு 4 பேர் 5 பேரை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். புதுச்சேரியில் கிராமப்புற பகுதியான தொண்டமாநத்தம் துணை மின் நிலையத்திலிருந்து விநாயகம்பட்டு, வம்புப்பட்டு, சோரப்பட்டு, செள்ளிப்பட்டு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விவசாயத்திற்கு மின் விநியோகம் செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் 1500 ஏக்கர் நிலத்தில் நெல், கரும்பு, எள்ளு, வாழை, சவுக்கை உள்ளிட்ட பயிர் வகைகளை பயிர் செய்துள்ளனர். இந்த விவசாய நிலத்தின் மீது உயர் மின்னழுத்த கம்பி கை கெட்டும் தூரத்தில் தாழ்வான நிலையில் செல்வதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாழ்வான நிலையில் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பியால் விவசாய நிலத்தில் டிராக்டர் வைத்து உழவு செய்ய முடியாமலும் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர்களை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்ய முடியாமல் கடுமையான அவதிக்காலாகியுள்ளனர். எனவே உயிருக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பியால் விவசாயிகள் தினந்தோறும் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரிகள் விவசாய நிலங்களில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியை சரி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகம்பட்டு கிராமத்தில் இது SS1க்கு வர ஹெச்டி லைனு, இந்த ஹெச்டி லைனில் ஒரு போஸ்ட் சுத்தமாக சாஞ்சிக்குது. அதுலேருந்து 4 டிரான்ஸ்ஃபருக்கு கரண்ட் போகுது. அது விநாயகம்பட்டு குடிநீர்லேருந்து விளக்கு கரண்ட்டுலேருந்து அதில் தான் போகுது. இது இப்போ சாஞ்சிக்கின்னு உழற தருவாயில் இருக்குது. இதை வந்து விழாத முன்னிட்டு இதை வந்து நிர்வாகம் சரி செஞ்சு கொடுக்கணும். இந்த நிலத்தில் பயிரிட முடியல, கிட்ட போனாலே ஹெச்டி லைனு கை கேட்ட அளவுக்கு இருக்குது. டிராக்டர் உழவு ஓட்ட முடியல, நெல் நட்டால் நெல்லில் இருக்கிற மிஷின் போக முடியல. அதனால் எங்கள் விவசாயம் பாதிக்குது. இதில் லைன் கட் ஆகிட்டுனாக்கா 4 ஊர் கரண்ட்டு பாதிக்கப்படும். செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு எல்லாருக்குமே கரண்ட்டு போயிடும். இது இப்போ நல்லா இருக்குது. இப்போ சாஞ்சி இருக்கும்போதே இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இதை சரி பண்ணி கொடுக்கணும்னு தார்மீகம் தாழ்வுன்னு கேட்டுக்கிறோம். எம்பக்கே தூங்குது. இதனால இந்த பகுதியில் என்னென்னலாம் இருக்குது? ஆடு மாடு இந்த பக்கம் வந்து டெய்லி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, பில்லி பிடுங்குறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கீழே இருக்கிறதுனால அது வந்து நாங்கள் கையை தூக்கும்போது எங்களை இழுக்குது. அப்போ ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுனா உயிருக்கு எங்களுக்கு சேஃப்டி இல்லை. அதனால் இதுக்கெல்லாம் உடனடியாக எங்களுக்கு வந்து தீர்வு காணும். எதிர்காலத்தில் மழை காலம் வருது. இப்போ காய்ச்சல் நாள் இருக்கிறதுனால இப்பயே இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். சின்ன பசங்க வந்து விளையாடுறதுவே போகுது, ஏதாச்சும் கை காலை தூக்கி இல்லை கழுவி தூக்கி போட்டுனாக்கா ரொம்ப ஆபத்து, அதிகமாக ஆபத்து முன்னாடி இதை கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க. இன்னொரு மழை நாள் வருது, காற்று அடிச்சாலும் கொண்டாலும் பாதிக்கப்படும். இது குடிநீர் கட்டுப்படும். எங்களால் வந்து இங்கே உழவு ஓட்டவோ கொள்ளவோ எதுவும் முடியல. டிராக்டர் நெல் நட்டாலும் பாதிக்கப்படும். எங்களுக்கு மிஷின் இருக்க முடியாது. என்ன இதனால் வந்து 4 ஊர் பாதிக்கப்படுங்கள. இங்கே விநாயகம்பட்டு வரையும் 4 டிரான்ஸ்ஃபர் இருக்குது. செல்லிப்பட்டுலாம் பாதிக்கப்படும், வம்புப்பட்டும் பாதிக்கப்படுங்கள. இதை வந்து ஆவணம் பண்ணணும். இதை தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சந்தானம் நேற்று புதிய படக்கதை விவாதம் தொடர்பாக புதுச்சேரிக்கு வந்திருந்தார். அவர் இன்று அவரது மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களை சந்தித்தார். அதன்படி புதுவை மாநில சந்தானம் தலைமை நற்பணி மன்ற மாநில தலைவர் அருண் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் குடும்பத்துடன் சந்தானத்தை அவர் தங்கியிருந்த நட்சத்திர விடுதியில் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது ரசிகர்களின் குடும்பத்தை தனது அறைக்கு அமர வைத்து உடல்நலம் மற்றும் குடும்ப சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ரசிகர்கள் சந்தானத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தனர். மேலும் அவர் தனது ரசிகர்கள் மற்றும் அவரது உறவினர் குழந்தைகளிடம் கன்னத்தை கிள்ளி கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து தலைமை மன்ற தலைவர் அருண் புதிய கார் வாங்கியதாக நடிகர் சந்தானத்திடம் தெரிவித்தார். சந்தானம் உடனே வா பார்க்கலாம் என கூறி வெளியே வந்து காரை பார்த்தது மட்டுமின்றி அதனை ஓட்டி பார்த்து ரசித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது.
புதுச்சேரி வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகம் 56ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பாப்ஸ்கோ விளையாட்டு மைதானத்தில் கடந்த 21ஆம் தேதி துவங்கி தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றதில் முதல் பரிசினை உழவர்கரை சைனஸ் அணி மற்றும் 2ஆம் பரிசினை குருசுகுப்பம் KRW அணியும் 3ஆம் பரிசினை மெட்ரோ மற்றும் லயன் கிங் அணிகள் பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுழற்கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரமாமுனிவர் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ராஜீவ், செயலாளர் சத்யபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை குறித்து அவதூறாக பேசிய திமுக MP R ராசாவின் புகைப்படத்தை எரித்து புதுச்சேரியில் பாஜக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக MP R ராசா தரைக்குறைவாக பேசிய நிலையில் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் மாநில பாஜக சார்பில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ராசாவின் புகைப்படத்தை தீயிட்டு எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கலைய செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.